ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி. ஸோ இன்றைக்கி நான் எனக்கு பிடிச்ச ஒரு முருங்கைக்கீரையை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்டு, அந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முருங்கைக்கீரையில் ஏ இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் சி இருக்கு, அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, மினரல்ஸ் லைக் கால்சியம், அயர்ன் அண்ட் மெக்னீஷியம். இவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து அந்த முருங்கைக்கீரையில் இருக்குங்க. ஸோ இது இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம முருங்கைக்கீரை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன நன்மைகள்னா, நம்பர் 1 வந்துட்டு, இப்போ நம்ம இன்ஃபெக்ஷியஸ் வேர்ல்டில் இருக்கோங்க. இந்த இன்ஃபெக்ஷியஸ் வேர்ல்டில் என்ன இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லியிருக்கு. ஸோ ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, வைரஸை பாடியில வராம தடுக்கிறதுக்கான, இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது அப்படிங்கிறத நிறைய கிளினிக்கல் ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ முருங்கைக்கீரை டெய்லி நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் அது கண்டிப்பா வராம ப்ரிவென்ட் பண்ற சக்தி வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கு அப்படிங்கறத ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 வந்துட்டு, நிறைய பேர் நம்ம இந்தியாவில் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும் வந்தவங்களுக்கு வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் அண்ட் ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த முருங்கைக்கீரையை நீங்க டெய்லி அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவலும் பிளட் ப்ரெஷரும் வந்து கண்ட்ரோலா இருக்கும் அப்படிங்கிறது ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 3 வந்துட்டு வந்து, நிறைய பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இதை தடுக்கிறதுக்கும், இது வராமல் இருக்கிறதுக்கும், இதை நார்மலைஸ் பண்றதுக்கும் இந்த முருங்கைக்கீரையை நம்ம டெய்லி வந்து நம்ம உணவுல வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தா ஹார்மோன் பேலன்ஸ் வந்து காணாம போயிடுங்க. ஸோ இது வந்து நம்பர் 3. நம்பர் 4 வந்துட்டு, இதுக்கு நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை நீங்க டெய்லி வந்து பயன்படுத்தினா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும் அப்படிங்கறத அகெயின் ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th வந்துட்டு, இதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து கேன்சர் வராம இருக்கிறதுக்கான, நம்ம உடம்ப வந்து கேன்சர் வராம பாத்துக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கறது வந்து அகெயின் வந்து ஆய்வுகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ முருங்கைக்கீரையை வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும். இன்னொன்று வந்து, பெண்களுக்கு வந்து நிறைய பேர் வெயிட் கெயினை பற்றி நம்ம வந்து கவலைப்படுவோம். ஸோ இந்த முருங்கைக்கீரையை டெய்லி பயன்படுத்திட்டு வந்தா வெயிட் கெயின் கூட ஆகாதுங்க. ஸோ அப்படிங்கிறது அகெயின் ஆய்வுகள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முருங்கைக்கீரையை டெய்லி உங்க உணவுல பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா உங்களோட வாழ்வு இருக்கும். அந்த முருங்கைக்கீரை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது ரொம்ப கசக்குமே. சில பேர் சொல்றாங்க, எனக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், கிடைக்கும் போது ஒரு பஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு அதை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அவங்களோட பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பவுடரை 1/2 to 1 ஸ்பூன்ஸ் உங்களோட சாம்பாரோட சேர்த்துக்கலாம், உங்களோட தோசையோட சேர்த்துக்கலாம், உங்களோட சப்பாத்தி மாவோட சேர்த்துக்கலாம். இதோடலாம் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து டெய்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2வது வந்து, முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணிக்கலாம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். எங்க ஊர்ல நாங்க என்ன பண்ணோம், முருங்கைக்கீரை கஞ்சி பண்ணுவோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த கஞ்சி எப்படி பண்ணணும்னா, ஒரு 2 கிளாஸ் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க, வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணுங்க. 5 விசில்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை உப்பு போட்டு கடைஞ்சி நீங்க வந்து அந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸா, அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடைசி சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, என் பசங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அந்த சாப்பிடாத பசங்க என்ன பண்ணலாம்னா, முருங்கைக்கீரையை நெய்யில கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்க. அதை சாதத்துல அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையை நெய்யில ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரையை நீங்க டெய்லி உங்க உணவுல பயன்படுத்திட்டு வந்தாலே உங்க உடம்புக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், ஹாப்பியாவும் இருப்பீங்க. ஸோ ஸ்டே அட் ஹோம், ஸ்டே ஃபிட், ஸ்டே